நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைப்பு மற்றும் அன்புக்குரியவர்களே, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அவரோட தலைப்புல இது 13வது வாரம். உடல் நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்புல நம்ம 13 வாரமா பேசிட்டு இருக்கோம். 13வது வாரமாக இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில 4 தலைப்புகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு. அதற்கு அடுத்ததாக இயற்கையோடு இணைவோம், மிக நிறைவாக மனதோடு பேசுவோம் ஆகிய 4 தலைப்புகள் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்புகளையும் மாறி மாறி ஒவ்வொரு வாரம் பேசிட்டு இருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமானது மனதோடு பேசுவோம் தான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் நம்ம நினைவில் வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுக்க போகும்போது அது பயனுள்ளதா இருக்குதான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சதை இன்னொருத்தரோட நம்ம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண போகும்போது அது வாழ்க்கையில் அவங்களுக்கும் அவங்களை சேர்ந்தவங்களுக்கும் அவங்க யார் யாரெல்லாம் சந்திக்கின்றார்களோ அவர்களாம் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்ல தான் இந்த மனதோடு பேசுவோம்ன்ற தலைப்பு தான் மிக முக்கியமான தலைப்பு. அது இன்றைக்கு முதலாவது தலைப்பு மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம்ல நம்ம வெவ்வேறு விதமாக தான் பேசிட்டே இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். இந்த வாரம் இந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த வாரத்துல நேத்து ஒரு பேஷண்ட் சொல்லக்கூடாது, ஒரு சின்ன பையன். அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு அவரு. நேற்று ட்ரீட்மெண்ட்டுக்கு வர போகும்போது என்ன செய்யறது, அப்போ எப்படி இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்லாம் அவங்களும் கேட்டாங்க, நானும் கேட்டேன். 2 பேரும் மியூச்சுவலாக பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த பையன் நான் சொன்னதெல்லாம் சரியான்னு கேட்டேன். செய்யறேன் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக சொன்னான். அப்போ எந்த மாதிரி நீ செய்யற, நான் சொன்னதெல்லாம் கேட்குறியா நீ அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மாவும் சொன்னாங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்குறான் இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னா, ஸ்ப்ளீனோமெகலி, மண்ணீரல் வீக்கம். மண்ணீரல் வீங்கிடுச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்க வீங்கி போயிட்டாலும் அது இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா அதை வெட்டி கட் பண்ணி எடுத்துடணும். இப்ப தலைமுடி வளர்ந்துட்டா வெட்டலாம், தாடி மீசை வளர்ந்துட்டா வெட்டலாம், நகங்கள் வளர்ந்துட்டா வெட்டலாம். இது உடம்பு விட்டு வெளியே வரக்கூடிய வெளிப்பகுதி. இது ஆகாயத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பகுதி நம்ம சித்த மருத்துவத்துல. அதே மாதிரி இந்த இதெல்லாம் முடிந்து போன இறந்த செல்கள். தோல் கூட தோல் உறிஞ்சிரும். எல்லாருக்குமே தோல் உறிஞ்சு புது தோல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது தானாவே நம்ம ஒன்றும் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இந்த முடியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி நகங்களை வெட்டணும். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 5000 ஆண்டுகளாக நம்மளோட இருந்து வரக்கூடிய ஆபிரகாம் காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். வரலாற்று குறிப்புகளின்படி அவர் தான் முதலாக அழகு சிகிச்சையை தனக்காக செய்து கொண்டார். முடி திருத்திக் கொள்வது, மீசையை வெட்டுவது, நகங்களை வெட்டிக் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி என்று சொல்லக்கூடிய ஆபிரஹாம் அவர்கள். சரி, இந்த பையனுக்கு மண்ணீரல் வீக்கம். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் அவருக்கு மண்ணீரல் எடுத்தோம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. மண்ணீரல் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு சொன்னாக்க, வாழ முடியுமா முடியாதானா, வாழ முடியும் தான். எதுவும் இல்லாமையே வாழ முடியும், எல்லாம் இருந்தும் வாழ முடியாமல் இருக்கும். ஆனா ஒரு உறுப்பு இறைவன் நமக்கு எதுக்காக படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த உறுப்பு தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் படைச்சிருக்கிறான். அந்த உறுப்பை வெட்டி எடுத்துட்டாக்க அந்த உறுப்பினால ஏற்படக்கூடிய நன்மைகள், பயன்கள்,
அந்த உடம்புக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தடைகளை ஏற்படுத்திவிடும். அதனால பல தொல்லைகளையும் துன்பங்களையும் நம்ம வாழ்நாள் பூரா அனுபவிச்சுட்டே இருக்கணும். விபத்துல ஒரு விரல் போயிடுச்சு. விரல்லாம் இருக்கணும் தான். 20 விரலும் இருக்கணும். ஒரு விரல் போயிட்டாக்க, அந்த ஒரு மீதி வந்து கையில வந்து ஒரு 4 விரல் தான் இருக்கும். இல்ல கால்ல ஒரு விரல் போயிட்டா 4 விரல் தான் இருக்கும். அது வந்து அவனுக்கு வந்து இயல்பான நிலையில இருக்குமான்னா, இருக்காது. ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் வாழ்க்கை நடத்தணும். இந்த வெளி உறுப்புகளுக்கே கஷ்டமா தான் வாழ்க்கை நடத்தணுன்ற நிலையில இருக்க போகும்போது, உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதிகமான கஷ்டங்கள அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டுரும். ஆனா வந்து அத ரிமூவ் பண்ணா ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் நமக்கு சொல்லிக் குடுக்குது. மெடிக்கல் சயன்ஸ் சொல்லிக் குடுக்குது. அதனால நாம எடுத்துறோம். ரிமூவ் பண்ணிர்றோம். கண்ல பரவாயில்லன்னு தான் ரிமூவ் பண்ணலாம். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மைனர் சர்ஜரி அப்படின்னு சொன்னா வந்து வந்து கேட்ராக்ட் தான். "மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரவனேன்ற" மாரி ஒரு பனிநீர் மாதிரி. அந்த ஒரு ஃப்ரீஸ் ஆன ஒரு தண்ணி கண்ல ஊத்திருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு வெங்காயத்தோல், லேசான வெங்காயத்தோல் இருக்குன்னா அப்படிதான் வந்து கண் புரை. இருக்கிறதுலயே இதுதான் வந்து ஆபத்து குறைவான லேசான ஒரு சர்ஜரி அப்படி சொன்னா அதுதான். அத தாண்டி மத்ததெல்லாம் ஒரு உறுப்பு வெட்டி எடுக்கிறதுன்னு சொன்னாக்க, நம்ம வந்து டான்சில்ஸ் வெட்டி எடுக்கிறது, தைராய்டு கிளாண்ட்ஸ் வெட்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு உறுப்புகள், உள் உறுப்புகள்ல ஹார்ட்ல ஒரு பார்ட் வெட்டி எடுக்கிறது, வந்து அதே மாரி லங்ஸ்ல ஒரு பார்ட் வெட்டி எடுக்கிறது, மண்ணீரல மொத்தமா ரிமூவ் பண்றது. 90% வந்து லிவர கூட ரிமூவ் பண்ணாலும், லிவர் தானாவே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு. அதுக்கப்புறம் வந்து அப்பெண்டிசைட்டிஸ வந்து வந்துச்சுனா அப்பெண்டிக்ஸ வெட்டி எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பித்தப்பை ரிமூவ் பண்றது. அப்புறம் வந்து யூட்ரஸ ரிமூவ் பண்றது. அப்புறம் விதைப்பைகள ரிமூவ் பண்றது. அப்புறம் வந்து ஒவ்வொரு இந்த மாரி வந்து ஓவரீஸ ரிமூவ் பண்றது. டெஸ்டிஸ ரிமூவ் பண்றது. இந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டா, ஒரு விரல்ல ஒரு நோய் வந்துட்டால், விரல்ல வந்து விரல்ல இருக்கிற நோய தான் சரி பண்ணணுமே ஒழிய, இந்த விரலை வெட்டி எடுக்க முடியாது. இதுதான் வந்து நமக்கு வந்து காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் வழி வழியா நம்ம வந்து கத்துக் குடுத்து, நாமளும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த விரல வெட்டி எடுக்கணும்ன்றது தான் அந்த சப்ஜெக்ட். சயின்ஸ் சொல்லி தர்றது வந்து இந்த விரல வெட்டி எடுத்தரணும். விரல்ல வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சு, விரல வெட்டி எடு. ஏன்னா இன்னொன்னுக்கு பரவாம இருக்கணும். பரவாம இருக்குமானா வந்து இருக்காது. பரவும் கண்டிப்பா. இந்த வரலக்கூடிய ஒரு ஆபத்த வந்து நீக்கிட்டோம்னா, இந்த விரல்லருந்து போயிடும். விரலே வெட்டி எடுத்துட்டா, இந்த ஆபத்து குறையோடி அடுத்த விரலுக்கு, அடுத்த விரலுக்கு, அடுத்த விரலுக்கு பரவ தான் செய்யும். ஆனா அவங்க மாத்தி யோசிக்கிறாங்க. நாம மாத்தி யோசிக்கணும். அப்போ அந்த மண்ணீரல் வைக்கிறதுக்கு அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. மண்ணீரல் ரிமூவ் பண்ண வேண்டியதில்ல. அப்பலாம் வந்து கன்டினியூஸா வாரம், வாரம் அவன வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இப்ப வந்து அப்படிலாம் தேவையில்ல. தேவைப்பட போம்போது வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்கிறேன். அப்ப அவனுக்கு வந்து நான் சொன்னேன், ஐஸ் வாட்டர் குடிக்காத, உனக்கு வந்து அதே மாதிரி வந்து அ நீ வந்து கூலிங்கா எதுவும் சாப்பிடாத, ஃப்ரிட்ஜ்ல வச்செல்லாம் சாப்பிடாதன்னு சொன்னாங்க. அவன் சொல்லிட்டே வந்தான், எனக்கு பாடம் கத்துக் குடுத்தான். அந்த மாரி எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. எப்பயாவது எங்கேயாவது யாராவது வாங்கி குடுத்தா தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு அது விருப்பமே இல்லன்னு சொன்னான் அந்த பையன். இது ரொம்ப நாளுக்கு முன்ன. நேத்து சொன்னா வந்து நான் சொன்ன கண்டிஷனா அவன் சொன்னேன். அவனுக்கு வந்து 2, 3 மாசமா சொன்னேன். மண்ணீரல்ல வந்து இப்ப என்ன டெஸ்ட் லெவல்ல இருக்குதுன்னு அவங்க போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. மண்ணீரல் மேற்கொண்டு வளராம இருக்குது. வீக்கம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் ஒரு நூல் குறைஞ்சிருக்கு. அத வந்து கணக்குல எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் குறைஞ்சத கூட வந்து குறையாம இருக்குதுன்னு நினைச்சுக்கங்கன்னு சொல்லியாச்சு. சரி கூடாம இருக்குது அப்படின்றது டாக்டருங்களே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. பரவால்ல. கூடாம இருக்குது. இப்படியே மெயின்டெயின் ஆனா கூட பரவாயில்லையே அப்படின்னு ஒரு டாக்டர் சஜெஸ்ட் பண்றாரு. அப்ப வந்து இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கங்கன்னு சொன்னாரு. என்ன வைத்தியம்லாம் அவர் கேட்கல. ஏதோ காரணத்தால வந்து மண்ணீரல் போகல. அதனால மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன அவங்க வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வீட்ல எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. அதனால வந்து கேமரா வந்து வந்து வீடியோ ஆஃப் பண்ணுங்க உங்களுடைய இதெல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த பையனுக்கு நேத்து கேட்டேன். "என்ன செஞ்சிருக்கப்பா? நீ வந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சியா இல்லையான்னு?" சொன்னேன். என்ன காரணம்னு கேட்டா, அவங்க பாட்டி, தாத்தா, பாட்டி வந்து வாசப்படியில ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு பெட்டி கடை. ஸ்கூல் விட்டு வரப்போம்போது, போம்போது. திரும்ப மதியானம் வரப்போம்போது, போம்போது. இப்படி எல்லா நேரமும் அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு குடுக்குறாங்க. கேட்காமயும் எடுக்கலாம். இவனுக்கு ஒண்ணும் அனுமதி இந்த பையனுக்கு செல்ல பிள்ளை பண்றதுனால, இந்த ஸ்நாக்ஸு, குர்குரே, லேஸு அந்த மாரி நெறைய லிஸ்ட்லாம் இருக்குது பேரு. பேர்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த மாரி இல்ல ஏதாவது ஒரு ஐட்டங்கள பேக்கட் ஐட்டம் எடுத்து 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 அவன் சாப்பிடுறதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க. இவனும் கேட்காம எடுத்துக்கலாம். அந்த மாரி இருந்தான். நான் சொன்னேன், ரொம்ப வந்து சொன்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இப்படி இருந்தாக்க, திரும்பவும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் வீங்கிடுச்சுன்னு சொன்னா, நாளைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கேட்கல. இந்த ட்ரீட்மெண்ட்டே வேஸ்ட்டுன்னு நீங்க முடிவு எடுத்துருவீங்க. எனக்கும் அசிங்கமாயிடும். இவ்வளோ காலம் ஒரு வைத்தியம் பண்ணிட்டு, இவ்வளோ காலமா நான் இந்த இதுல இருக்கிறேன். இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன். எனக்கு அதுவும் அசிங்கமாயிடக்கூடாது. 2வது உங்களுக்கும் வந்து அலைஞ்சு ஒரு வந்து நேரம் செலவு பண்ணி, ஒரு பணம் செலவு பண்ணி நீங்க வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது. பார்த்துக்கங்க.
அதாவது வந்து டாக்டருடைய பார்ட்ன்றது ஒரு சின்ன பார்ட் தான். மீதி எல்லாம் நம்ம நிர்வாக வகையில தான் இருக்குது. பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். இப்படி சொல்லிட்டே வந்தேன். அந்த பையன் சொன்னா, "நான் வந்து மாறிட்டேன்" அப்படின்னா. அவங்க அம்மாவும் சொன்னாங்க, "ஆமா சார். கொஞ்சம் நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்ட்டா வந்து கடைபிடிக்கிறான்னாங்க." என்ன சொல் அவங்க தாத்தா பாட்டிகிட்ட போய் ஸ்நாக்ஸ் அதிகமா கேட்கறதில்ல அவன் அப்படின்னாங்க. "ஏன்?" அப்படின்னு சொன்னேன். "நீங்க வந்து எதெல்லாம் வந்து வந்து வேணான்னு சொன்னீங்களோ, அதுல வந்து முக்கியமானதா இது இது வேணும்ன்றத வச்சுக்கிட்டு, கொஞ்சம் முக்கியம் குறைவா உள்ளதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன்." அப்படின்னு சொன்னாங்க. "என்ன முக்கியமானதுன்னு?" கேட்டேன். "எனக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப சாப்பாடு லோடு ஏறுறதுனால தான் வந்து வயித்துக்கு ரொம்ப போறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு புடிச்சத வந்து நான் சாப்பிட அலோவ் பண்றதா இருந்தா, பிடிக்காதெல்லாம் நான் எல்லாத்தையும் விட்டுறேன். எது பிடிச்சதோ அத மட்டும் வச்சுட்டு மிச்சம் விட்டுறேன்னு சொன்னாங்க. அப்ப என்ன செஞ்சேன்னு கேட்டேன். "உனக்கு என்ன பிடிக்குதுன்னு?" கேட்டேன். "எனக்கு சிக்கன், மட்டன் பிடிக்குது. அப்ப அத நான் சாப்பிடணும்னு சொன்னாக்க, இதெல்லாம் விட்டுறேன். இப்ப இத விட்டுட்டாக்கா அது கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க என்னைய. எனக்கு அது இப்ப வேணும் எனக்கு" அப்படின்னு சொன்னான். ஆச்சரியமா இருந்தது. சந்தோஷமா இருந்தது. அவன் வெற்றி அடைஞ்சுட்டான்னு நான் முடிவெடுத்தேன். இனி அடுத்த ஒரு பீரியட் 3 மாசமோ, 6 மாசம் ஏதோ அவங்க எப்போ போய் டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம். எடுக்க போகும்போது அந்த வீக்கம் குறைஞ்சு நார்மலான மனிதர்களுக்கு அவன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றத நான் நம்புறேன். முக்கியமா நான் வந்து முழுக்க முழுக்க நம்புறேன். எப்படின்னு சொன்னா, மண்ணீரல் வந்து எல்லாத்துக்குமே வந்து தண்ணீய சப்ளை பண்ணக்கூடிய, வாங்கி வச்சு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்பு. உடம்புல வந்து நீரோட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது, அத மெயின்டெயின் பண்றது, ரெகுலேட் பண்றது எல்லாமே மண்ணீரலுடைய வேலை. தண்ணீன்னு சொன்னா உடம்புக்குள்ள வந்து நம்ம வந்து 3ல 2 பகுதி தண்ணீ இருக்குது. எப்படி அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்ற மாரி உலகத்துக்குள்ள நம்ம வந்து 2 பகுதி நீர் சூழ்ந்து இருக்குது. 1 பகுதி அண்டப்பகுதி இருக்குது உலகத்துல. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள 2 பகுதி தண்ணீர் இருக்குது. 1 பகுதி நீர். எல்லா உறுப்புகள்லயும் வந்து தண்ணீர் இருக்குது. மூளையிலயும் தண்ணீர் இருக்குது. சுரப்பிகள் இருக்குது. கண்கள்ல இருக்குது. அதே மாரி மூக்குல இருக்குது. நாக்குல இருக்குது. தொண்டையில இருக்குது. ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லயும் இருக்குது. மிக மிக குறிப்பாக அதிகமான தண்ணீருடைய இடத்தை சுட்டிக்காட்டக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிளட், ரத்தம். அது ஓடக்கூடியதா இருக்கணும். அது ஃப்ரீஸ் ஆகி நின்னு போச்சுன்னு சொன்னாக்க, அங்கங்க நோய்கள் ஏற்பட்டுரும். வெரிகோஸ் வெயின்லேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து ஹார்ட்ல பிளாக்கேட்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீரா இல்லாத விளைவுகள். அப்ப அது எல்லாத்தையும் யார் மெயின்டெயின் பண்றான்னு சொன்னா, மண்ணீரல் தான் மெயின்டெயின் பண்ணுது. அந்த மண்ணீரலை வந்து நம்ம சேஃப்டியா வச்சுக்கணுன்றது சப்ஜெக்ட்ல வந்து அவன் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறான் அவன். அவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு முடிவு பண்ணிட்டோம். ரைட். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாரி மெயின்டெயின் பண்ணு. பரவால்ல. நீ எது இப்ப ரொம்ப புடிச்சிருக்கோ அத சாப்பிட்டுக்க. புடிச்சதெல்லாம் விட்டுரு. ரொம்ப புடிச்சத மட்டும் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். நேத்து எங்களுடைய தங்கச்சி பையன் வந்திருந்தான். "ஈரா சாப்பிட போலான்னு" சொன்னேன். பேஷண்ட் முடிக்க போகும்போது மணி வந்து 3 ஆயிடுச்சு நேத்து மத்தியானம். சரி 3 மணிக்கு வந்து நாம வந்து அவன கூட்டு போகும்போது அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல ஹோட்டல்ல. அங்க ஒரு ஐட்டம் கிடைச்சுச்சு. உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஐட்டம் தான். 3 மணிக்கு மேல என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாரி கிடைச்சது வந்து ஒரு பொருள் கிடைச்சுச்சு. ஒரு கவிஞர் வாலி ஒரு இடத்துல சொன்னாரு. என்.எஸ். கிருஷ்ணன் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் வந்து சொன்னாரு, "1330 திருக்குறள விட இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதா தெரியுது. எனக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதான கருத்துக்கள சொல்லுது அந்த பாட்டு." அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வாலி ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. ம். அதுக்குள்ள லீக் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்போ அந்த வாலி சொன்ன விஷயம் என்.எஸ்.கே எத வந்து 1330 விடவும் மிக மிக முக்கியமானதாக வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு தஞ்சையன் ராமையாதாஸ் அவர்கள் எழுதின ஒரு பாட்டு. அந்த பாட்டு 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு அது. "ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா, இந்த உலகத்தில் ஏது கலாட்டா? உணவு பஞ்சமே வராட்டா, உயிரை வாங்குமா பரோட்டா?" இப்ப பரோட்டான்னு ஒருத்தர் மெசேஜ் குடுத்துட்டாங்க. அதுக்குள்ள சீக்கிரட்ட அவுட் பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ வந்து பாராட்டுக்கள் அவருக்கு. அந்த சப்ஜெக்ட் இன்வால்வ்மென்ட் இருக்க போம்போது சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்கட்ட உள்ள வந்துருது. அப்ப அந்த மாதிரி அந்த அந்த பரோட்டா வந்து நமக்கு வந்து எப்படி அந்த அளவுக்கு அப்ப வந்து என்ன வரி எழுதியிருக்காரு பாருங்க. சஞ்சய் ராமையாதாஸ் எழுதியிருக்கிறாரு. "ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டானாக்க" அந்த உலகத்திலுமே வந்து உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நான் படைக்கவில்லை. திருமறையில இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம்.
அப்போ வந்து ஒரு ஜான் வயிறு இல்லைன்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லை, நம்ம சைலண்டா படுத்து கிடக்கலாம். சரி, உணவு பஞ்சமே வராட்டா உயிரை வாங்குமா பரோட்டா? உயிர், அதாவது உணவு பஞ்சமே வராட்டா அப்படின்னாக்கா, உணவு பஞ்சம் எப்போ வந்துச்சு? 2ஆம் உலகப் போர் சமயத்துல பஞ்சம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அரிசி எல்லாம் விளைச்சல்லாம் வந்து விளைச்சல் விளையறதும் கஷ்டம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம். அதனால சோறு கிடைக்கல எல்லாத்துக்கும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பாக்கெட் பண்ணி தயார் பண்ற மாரி மாவுகள் பண்ணப்பட்டுச்சு. அப்ப எந்த மாவு வச்சு மைதா தயார் பண்ணாங்கன்னு சொன்னா, கோதுமைய வச்சு தயார் பண்ணாங்க. கோதுமை விளையக்கூடிய மாநிலங்கள்ல. கோதுமை விளையாத நம்ம மாரி தமிழ் மாநிலங்கள்ல வந்து மரவள்ளி கிழங்கு. இதுல இருந்து இந்த வந்து மைதா தயார் பண்ணாங்க. இதுல வந்து 2 ரசாயன பொருட்கள் வந்து கலந்து, ஒண்ணு வந்து வெ வெ வெள்ளையாக்குறதுக்காக ஒரு ரசாயனமும், இன்னொன்னு வந்து மிருதுவாக்குறதுக்காக, சாஃப்ட்னஸ் குடுக்குறதுக்காக ஒரு ரசாயனமும் வந்து அதுல கலந்து, அந்த ரொம்ப சாஃப்ட்டா வந்து அது வந்து தயார் பண்ணாங்க. அது உடம்புக்கு கெடுதல் பண்ணுது அப்படின்றது நெறைய சயன்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இல்லன்னு சொல்றாங்க, ஆமான்னு சொல்றாங்க. அது எந்த மாரி இருக்குதுன்றத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அது வந்து இன்னொரு கிளாஸ்ல அத பத்தி பேசுவோம். ஆனா இப்ப நமக்குள்ள பதிவு பண்ணக்கூடிய செய்தி, மண்ணீரல் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்த அவன் வந்து அந்த பையன் வந்து மெயின்டெயின் பண்ண தயாரா, அவன் மண்ணீரல இழக்க தயாரா இல்ல அந்த பையன்றது, அவனுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறேன் நானு. அதுக்கப்புறமா மித்திரவேல், அந்த பையன் பேரு மித்திரவேல். அவனுக்காக நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அவன் சேஃப்டியா இருக்கிறான். அவன் வந்து ஒரு சர்ஜரிக்கு தயாரா இல்ல. நான் தன்ன தனியா வச்சு நல்லா வச்சுக்கணும்னு நினைய வைக்கிறான். 1. அவன் நமக்காக சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தி அது. அடுத்தது, சஞ்சய் ராமதாஸ் பாட்டு வந்து 70 வருஷம் நம்மலாம் 70 வயசுல முன்னாடிலாம் இல்ல, நம்மலாம் இல்ல. இப்ப 70 வயசுக்கு மேல உள்ளவங்க யாரும் இத பார்ப்பாங்கன்னுலாம் எனக்கு தெரியல. அப்போ வந்து அந்த ஒரு பாட்டு வரிகள் தான் நமக்கு அன்றைய 2ஆம் உலகப் போரையும், மைதாவையும் அறிமுகப்படுத்துது. சரி. இப்போ அந்த மாதிரி அந்த மைதாவை வந்து பயன்படுத்தினா என்ன தீமைகள் வரும்ன்றத பத்தி நாம பின்னாடி பேசிக்குவோம். அத பத்தி அது வேற விஷயம். அதுல நெறைய விஷயங்கள் இருக்குது. கான்ட்ரோவர்சியலாம் இருக்கு அதுல. சரி. அது ஆனா மிருதுவாக்குறதுக்கும் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அதுல கெடுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றது, அது மெஜாரிட்டி அந்த தீமை இருக்குதுன்றது தான் உண்மை. சரி, நாங்க போகும்போது அந்த பரோட்டா தான் கிடைச்சுச்சு எங்களுக்கு. 2 பரோட்டா வந்து வாங்குனோம். அவங்க 1 நான் வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து நான் நல்லா சாப்பிடுறவன் தான். இப்பவும் நல்லா சாப்பிடுறவன் தான். அது வந்து இன்னைக்கு முன் வச்சுடாதீங்க. அதனால நான் வந்து 2 பரோட்டா வைக்க போம்போது, அவன் வேற என்ன வேணும்னு கேட்டான். நான் இன்னும் 2 பரோட்டா சொல்லலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். இவன் என்ன சொன்னான்னா, எனக்கு 1 ஃபுல் ஆயிடுச்சுன்ட்டான் என் தங்கச்சி பையன். அடப்பாவி! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் ஒரு நிமிஷம். 2 வந்து நம்ம வந்து 3 ஆக்கிக்கலாமா? 1 மட்டும் நம்ம வாங்கிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்புறம் அவனே 1 போதுன்ட்டு 2வது சாப்பிட முடியலன்னு சொன்னான். சாப்பிட முடியுமான்னு கேட்டேன். 2 சாப்பிடுறேன்னான். அப்ப சொன்னேன், "இன்னும் ஒரு 1/2 சாப்பிடுறியாடா நீ?" நம்ம வந்து அவன் முன்னாடி 3வது சாப்பிடுறதுக்கு எனக்கு வெட்கமா இருந்துச்சு. அதனால "ஒரு 1/2 எடுத்துக்கிறியாடா நீன்னு" கேட்டேன். அப்படின்னான். யோசிச்சேன். இது வேணாம் நமக்கு. டைமும் அன்டைமு. 3:30 மணி ஆயிடுச்சு. புரோட்டாவும் தவறான உணவு. 100க்கு 100 தவறான உணவு நான் சொல்ல வரல அந்த இடத்துல. நான் அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்குது. அப்படின்னு சொல்ல போம்போது நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம, அப்படின்னு முடிவு எடுத்தேன். போதுங்கன்னு சொல்லிட்டேன். அதோட முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம். இது 2ஆம் உலகப் போர பத்தி ஒரு செய்தி. மைதா எப்போ வந்த ஒரு செய்தி. மைதால என்ன கலக்குறாங்கன்ற 2 செய்தி. இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த சப்ஜெக்ட்ட எனக்கு வந்து நான் ஒரு புக்ல படிச்சேன். 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அறிஞர், ஒரு ஆசிரியர், ஒரு மருத்துவர், டாக்டர் கந்தசாமி முதலியார் அவர்கள் சொல்றாங்க, "உணவு மருத்துவம்" அப்படின்ற புத்தகத்துல அவர் சொல்றாரு, "இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். நாடி பார்த்து இப்படிலாம் உணவுல வச்சுக்கணும். இப்படிலாம் உனக்கு இந்த உணவுல இந்த மாரி சத்தெல்லாம் இருக்குது. இத சேர்க்கணும், இத சேர்க்க வேணாம்." அப்படின்லாம் நெறைய சொல்லிட்டே வர இடத்துல, அதற்கான வாய்ப்பு இல்லாத போது அப்படின்னு முடிக்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தர்றாரு அவரு. குறைத்துண்க. அப்ப லிமிட் பண்ணிக்கங்க உங்கள. உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற உணவு கிடைக்கல, கிடைக்காத இடத்துலயோ, கிடைக்காத நேரத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, குறைத்து உண்க. அளவு குறைச்சுக்கங்க நீங்க. அப்போ அளவு குறைச்சாக்க, அந்த ஸ்டொமக் வந்து அது என்ன பண்ணும்? செரிமானத்துல செரிமானம் செரிமானம் பண்ணிடும். செரிக்க லேட் ஆகக்கூடிய உணவா இருந்தாலும், சரியான நேரத்துல செரிச்சிரும் அது. அப்ப அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கங்கன்னு அவர் சொன்ன புத்தகத்த நான் படிச்சு 25 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு, என்னுடைய பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தெரியாத அந்த ஒரு சிறுவன் நமக்கு அந்த பாடத்த நினைவூட்டி தந்தான் என்பது, இன்றைய மனதோடு பேசுவோம் அப்படின்ற நிகழ்ச்சியோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல பல விஷயங்கள பேசியிருக்கிறேன் நான். பல விஷயங்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னால செய்தியிலிருந்து பல செய்திகள் பேசியிருக்கிறேன். மிக மிக அற்புதமாக உங்களுக்கு தேவையான செய்தி அப்படின்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் அந்த வார்த்தைய நான் சொல்லல இதுவரைக்கும் அந்த இடத்துல. மனம் சார்ந்த விஷயங்கள் நெறைய விஷயங்கள் பேசிட்டு வரேன் நானு. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப அது வந்து டச்சிங்கா இருந்தது. இது வந்து எல்லாம் இருந்தாலும், இவரே பரோட்டா சாப்பிட்டு நம்மள சொன்னான்னு சொல்றாருன்னு நினைக்க வேண்டியது அவசியம் இல்ல. யார் யாரு எந்தெந்த மாரி போறோமோ, அந்தந்த விளைவுகள் அவங்களும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா?
இருந்தாலும் இந்த இடத்த சொல்லித் தர வேண்டியது வந்து என்னுடைய கடமை அப்படின்றதுனால நான் வெளிப்படையா அதை சொல்லிட்டு வரேன் அவங்ககிட்ட. இது ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது இயற்கையோடு இணைவோம். இயற்கையோடு இணைவோம்னு சொல்ல போகும்போது, நம்ம இயற்கையான மருத்துவ முறைகள தான் இப்ப பார்த்துட்டு வரோம். நம்ம என்ன ஏன் நீங்க வந்து என்னுடைய நிகழ்ச்சி ஏன் பார்க்குறீங்க? என்னோட தொடர்புல இருக்கிறீங்க. எந்த விதமான தொடர்புல இருக்கிறீங்க? நான் ஒரு மருத்துவர் அப்படின்ற அடிப்படையில என்னோட தொடர்புல இருக்கிறீங்க நீங்க. அப்ப எனக்கு என்ன வித்தியாசம்? நானு எம்பிபிஎஸ் டாக்டரா? நான் மெடிக்கல் காலேஜ் போய் படிச்சவனா? அப்படின்னு சொன்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் இல்ல. பேசிக்கலி ஐ அம் எ காமர்ஸ் கிராஜுவேட்டு. இது கூட டிராவல் பண்ணி, நீண்ட காலம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். ஒரு நிகழ்ச்சிய வந்து இப்போ இதிலிருந்து நான் வந்து இந்த நான் பல மருத்துவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நெனைக்கிறேன். என்னென்ன மருத்துவம் என்ன இருக்குது? அது எப்படி தேவைப்படுது? ஏன் தேவைப்படுது? தேவைப்படாம போயிடுமா? எந்த அளவுக்கு இத பயன்படுத்திக்கணும்ன்றத வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சில விஷயங்கள சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதே மாரி நான் வந்து அக்குபஞ்சர் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நெனைக்கிறேன். அது எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியோ அதுக்கு ஆமா. அதுக்கு அப்புறமா தான். நான் வந்து அக்குபஞ்சர்லாம் அப்புறமா வந்து ஒரு நாள் எங்க உறவினர் ஒருத்தருக்கு லங்ஸ்ல ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ வந்து அவருக்காக நாங்க வந்து நானும் என்னுடைய பிரதரும் சேர்ந்து, என் சகோதரரும் சேர்ந்து பிளட் குடுக்கறதுக்காக போறோம். விஜய் ஹாஸ்பிட்டல் போறோம். வடபழனி விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போகும்போது நாங்க போயிட்டு அங்க பிளட் எல்லாம் குடுத்துட்டு கிளம்பிட்டோம். நான் வந்து செங்கல்பட்டு போணும்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எப்பவுமே வந்து அந்த பழைய புக் ஸ்டாப்ல வந்து அந்த ஸ்டால்ல வந்துச்சுன்னா, நான் எப்பவுமே அதில பார்த்து பார்த்து தான் புக் பொறுக்கி எடுத்துட்டு போவேன். அப்ப அதில வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு புக் ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்ற ஒரு புக்க நான் வந்து வாங்குனேன். அப்பன்னா ஒரு 50 பைசா ரூ. 1 இருக்கும்ல அவ்வளோதான் இருக்கும். வாங்கிட்டு அது தீசா ராஜு, மேஜர் தீசா ராஜு ஒரு மிலிட்டரி மேஜர் எழுதின ஒரு புக் அது. அந்த புக்க படிக்க ஆரம்பிச்சுட்டு பஸ் ஏறி உட்கார்ந்தேன். நான் செங்கல்பட்டு போய் இறங்குனேன். அங்கருந்து பாரிஸ் கார்னர் அப்போ. அங்க வந்துட்டு செங்கல்பட்டு போனேன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. எப்படியோ ஒண்ணு ஆனா டிராவல் பண்ற நேரம் பூரா அந்த புக்க வந்து விடாம படிச்சுட்டே போனேன். நிறுத்தவே இல்ல. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது புக்கு. அந்த புக்க முடிக்க போகும்போது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லயே நின்னு படிச்சுட்டு தான் வீட்டுக்கே போனேன் அந்த புக்க. எனக்கு அவ்வளவு ஈர்ப்பா இருந்துச்சு அந்த விஷயம். இப்படி ஒரு மருத்துவம் வந்து இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னா சமயம் இல்ல. எல்லா மெடிசனும் இருக்குதா இது தெரியும் தான் நமக்கு. அந்த மருத்துவம் அந்த வரலாறு அவரு எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, அவ்வளோ அந்த ஒரு கதைய படிச்சா கூட அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா படிக்க முடியாது. அப்படி எழுதியிருந்தாரு மேஜர் தேசாராஜு. அந்த புக்க படிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு உள்ள வந்த இன்வால்வ்மென்ட் வந்து இந்த மருத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா மெடிசினையும் நான் இப்படிதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்க வரணும்னு ஆரம்பிக்க போகும்போது, அந்த மருந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத வந்து படிச்சேன். 1755ல பிறந்த டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படின்னு ஒரு டாக்டர். ஜெர்மனிய சேர்ந்தவர் அவரு. அவர் அலோபதிக் டாக்டர் அவரு. பிளஸ் வந்து அவர் நெறைய மொழிகள்லாம் கத்து வச்சிருந்தாரு. எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இத்தாலி, பிரெஞ்சு, அப்புறம் அதே மாரி எல்லாம் கிரீக் அந்த மாரி என்னென்னலாம் இருக்கோ இங்கிலீஷ் அந்த மாரி வந்து இப்படி எல்லாத்தையும் ஜெர்மனி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, அத தாண்டி ஹீப்ரு, அரபி, சிரியாவுடைய அந்த மொழி, அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மொழிகளுக்கு மேல அவர் வந்து நெறைய கத்து வச்சிட்டதுனால, அவர் மருத்துவராக பார்த்துட்டு இருக்க போம்போது, அவருக்கு அதுல விருப்பம் குறைவா இருந்ததுனால, அவர் டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டாரு. அப்புறம் ரைட்டர் ஆயிட்டாரு. நெறைய புக்ஸ வந்து ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு, இங்கிலீஷ்ல இருந்து பிரெஞ்சுக்கு, அதே மாரி வந்து அதே மாரி கிரீக்ல இருந்து இங்கிலீஷ்க்கு இந்த மாரிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இங்கிலீஷுக்கு வந்து பல்வேறு மொழிகள்ல இருந்து 6 புத்தகங்கள வந்து அவர் வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருக்கு பிடிச்சமான விஷயமா இருந்தது. அப்ப அது மாரி டிரான்ஸ்லேட் பண்ண அவருக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. அப்போ கல்லன் ஒரு மருத்துவ அறிஞர் எழுதின ஒரு புத்தகத்த வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். மெட்டீரியா மெடிக்காவ வந்து அந்த மருந்துகளுடைய பயன்பாடுகள பத்தி ஒரு நூல வந்து மொழிபெயர்க்கிறாரு. மொழிபெயர்க்கும்போது ஒரு மருந்தினுடைய பேர் வந்து அவருக்கு வந்து அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகுது. அது காய்ச்சலுக்கான ஒரு மருந்து. அப்போ அந்த காய்ச்சலுக்கான மருந்த பத்தி ஆராய்ச்சி பண்ண போம்போது, அவர் என்ன பண்றாரு, ஒரு கிராமத்துக்கு போறாரு. அவங்களுடைய பாட்டியுடைய கிராமம். அந்த கிராமத்துக்கு போம்போது, அந்த ஒரு மரம். அது பேர் பெருவின்னு ஒரு மரம். அந்த மரத்தினுடைய பட்டைகள எல்லாம் உடைச்சு, உடைச்சு கொண்டு வந்து தட்டி கொதிக்க வச்சு, காய்ச்சி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. "இது எதுக்கு குடிக்கிறீங்கன்னு?" கேட்க போகும்போது, "காய்ச்சலுக்கு மருந்து." "ஓ! காய்ச்சலுக்கு மருந்து காய்ச்சி குடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "ஆமா, காய்ச்சி குடிக்கிறோம்." "இது குடிச்சா காய்ச்சல் போயிருமான்னு?" கேட்கிறாரு. "ஆமா போயிரும்ன்னு" சொல்லும்போது, "எனக்கு அந்த கொஞ்சம் பட்டைய கொஞ்சம் குடுங்கன்னு" வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துர்றாரு. வந்து தன்னுடைய லேபரட்டரில வந்து அத வச்சு அதே மாரி கொதிக்க வச்சு, "நம்ம நல்லா தான் இருக்கிறோம். காய்ச்சல் வந்தா அத குடுத்தா காய்ச்சல் போகுது. இது என்ன செய்யுதுன்னு குடிச்சு பார்ப்போமேன்னு சொல்லி குடிச்சோனே ஜுரம் வருது. ஜுரம்னா காய்ச்சல்.
காய்ச்சல் வந்தோன்னா அவருக்கு ஆச்சரியமா வந்து இருக்குது. இது வந்து என்னடா இது? காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு மருந்து. இத சாப்பிட நல்லா இருக்க போகும்போது சாப்பிட்டா காய்ச்சல் வருது. அப்படின்னு சொன்னோன, அவரு கம்பேர் பண்றாரு. அந்த டாக்டர் கல்லனுடைய புத்தகத்துல வந்து டிரான்ஸ்லேட் பண்ற விஷயத்தையும், இந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. அப்பதான் வந்து அவர் புதுமையா ஒரு தத்துவத்தை வந்து அவரு ரெடி பண்றாரு. எது நோயை உருவாக்கக்கூடியதோ, அதுதான் நோயை தீர்க்கிறது. எது நோயை தீர்க்கிறதோ, அதுதான் நோயை உருவாக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது. அப்படி ஒரு ஏன்னா சிமிலியா என்னது சிமிலிகுராண்டம். மியூட் பண்ணுங்க. தரேன் அப்புறமா சூடா இருக்கு. அப்போ வந்து அப்படி ஒரு தத்துவத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து அவரு வந்து ஜெர்மன் மொழியில சிமிலியா சிமிலிஃபஸ் கியூராண்டம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ ஃபார்ம் பண்றாரு. இதுதான் தத்துவம் அந்த ஹோமியோபதி தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒவ்வொரு மருந்தா அவர் ஆராய்ச்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து வந்து சின்கோனா அப்படின்ற மரப்பட்டையில தயார் பண்ணாரு. சின்கோனா மருந்து பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைனான்னு அது பேரு இன்னொரு பேர் இருக்குது. அந்த சைனா மருந்து எதுக்காகன்னு சொன்னா, அதிகமான வந்து காய்ச்சலுக்கும், காய்ச்சலா வரக்கூடிய பலவீனங்கள், ரத்தப்போக்கினால் ஏற்படக்கூடிய பலவீனங்கள், இதுக்கெல்லாம் அது பயன்படுதுன்றத அவர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இப்பிக்கான மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்படின்னு 99 மருந்துகள் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அவரு ட்ரெய்னிங் குடுத்த டாக்டர்ஸ் எல்லாமே அவர் எல்லாம் எம்பிபிஎஸ் அந்த மாரி டாக்டர்ஸா இருந்தா மட்டும் தான் ட்ரெய்னிங் குடுப்பேன்னு சொல்லிட்டு ட்ரெய்னிங் குடுத்தாரு. அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் நூத்துக்கணக்கான மருந்துகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் மருந்து மாரி இப்ப இது வந்து பேராசிட்டமால் இதுக்கு அப்படின்லாம் வந்து இப்ப பேராசிட்டமால்ன்ற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாரி சொல்றேன். ஒவ்வொரு மருந்தும் இது இதுக்கு தான், இது இதுதான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி வந்து சயின்ஸ் எப்படி நம்ம சொல்லி தருதோ அப்படி கிடையாது. மைண்ட் மனம் என்ன சொல்லுதோ, அந்த மனத்துக்கு தான் மருந்து குடுக்கணும். அதுதான் வந்து ஹோமியோபதி தத்துவம். ஆனா, தவறாக சிகிச்சை வந்து எப்படி குடுக்குறோம்னா, நம்ம எல்லாரும் வந்து சிம்ப்டமேட்டிக்கா குடுக்குறோம். இது உடனே ஜுரமா? உனக்கு இந்த மாரி ஜுரமா? மூக்கு ஒழுகுதா? உனக்கு இருமல் சளி வருதா? உனக்கு வந்து இப்படி வருதா? அப்படி வருதா? அப்படி வருதான்னு கேட்டு குடுக்குறோம். அப்படி இல்ல ஹோமியோபதி மருத்துவம் என்பது மனம் சார்ந்தது. அவன் வாட் இஸ் ஹிஸ் மைண்ட்? அவனுடைய மனம் என்ன சொல்கிறது? அப்படின்றது கொஸ்டின ரைஸ் பண்ணி, அவன்கிட்ட இருந்து உள்வாங்கணும். பார்த்தோனே தெரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கணும். அவன வந்து நம்மள வந்து அவனுடைய உறுப்புகள பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? அவனுடைய நடை, உடை, பாவனைகள பார்த்து புரிஞ்சுக்க முடியுதா? அவனுக்கு உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள பார்த்து பயன்படுத்த முடியுதா? அதே மாதிரி அவனுடைய மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்றத கேட்டு தெரிஞ்சுக்க மூலமா பெற முடியுமா? இப்படிலாம் பலவிதமான பரிசோதனைக்கு அப்புறமா தான் ஹோமியோபதி மருந்துகள் செலக்ட் பண்ணணும். அதுல வந்து அவனுக்கு வந்து ஒரு மருந்து, ஒரு பொட்டன்சி, அதாவது பொட்டன்சினா பவர். ஒரு விதமான பவர்லாம் இருக்குதுல்ல. எந்த பவர்ல இவனுக்கு கேட்குது? ஒரே மருந்து 4 பேருக்கு கேட்கும். 4 பேருக்கும் 4 விதமான அளவீடுகள்ல கேட்கும். இந்த பவர்ல இவனுக்கு கேட்கும், அந்த பவர்ல அவனுக்கு கேட்கும், இன்னொரு பவர்ல இன்னொருத்தருக்கு கேட்கும். அந்த மாதிரி. அப்படி இந்த ஒரு மருந்து எதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டால், வேற மருந்துகளே தேவைப்படாத அளவுக்கு இருக்க முடியும்ன்றது தான் அந்த தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் வந்து நமக்கு வந்து இந்த தடுப்பூசி மருந்துகள்லாம் போடுறாங்களே, இது எல்லாமே ஹோமியோபதி மருந்தோட தத்துவத்துடைய அடிப்படையில தான் போடுறாங்க. அது எல்லாம் வேற மாரி வந்து வைரஸ் அந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் வேற ட்ரக்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் வேற விஷயங்கள் நம்ம. சரி. இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயம் பிளட் குடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பிளட் குடுக்கலாமா, குடுக்கக்கூடாதான்னு சொன்னா குடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. நான் வாழ்நாள்ல ஒரு முறை தான் குடுத்துருக்கிறேன். அது கூட தேவைப்பட்டது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன சொல்லி தரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா, யாருக்காவது பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னா, நேரடியா கொண்டு போய் பிளட் குடுக்கறத பத்தி ஆட்சேபம் இல்ல. உங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து குடுக்கக்கூடிய சத்து இருந்துச்சுன்னு சொன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா குடுக்கலாம். ஆனா பிளட் பேங்க்ல போய் அத சேகரம் பண்ணி வச்சுக்கிட்டு, அத வந்து நம்ம பாக்கெட் பால் மாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அத வந்து விலை பேசக்கூடிய ஒரு பொருளாக விற்பனை செய்வதற்காக பிளட் குடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அதையும் உங்கள்ட்ட பதிவு பண்ணிடுறேன். அதையும் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த ஒரு நாள் பில்டு குடுத்ததுக்கு எனக்கு ஒரு மருத்துவம் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இறைவன் அப்படிதான் எனக்கு வாய்ப்பு குடுத்திருந்தான். அப்ப இன்னும் பலமுறை நான் பிளட் குடுத்திருந்தா எத்தனை அறிவு எனக்கு கிடைச்சிருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த வாய்ப்புகள் யாரும் என்ன கேட்கல. நான் அதுக்கு எதிரானவன்னு நெனச்சுக்கிட்டு எனக்கு கேட்கல. தேவைப்பட்டால் குடுப்பேன். ஆனா, அது மாரி யாரும் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணல. ஆனா வந்து பிளட் பேங்க்ல போய் டொனேட் பண்ண எனக்கு பிடிக்கல. நான் குடுக்கல. இதுவரைக்கும் குடுக்கல. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்க உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கங்க. இல்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. இதே மாரி வந்து இப்போ நாம வந்து அங்கிருந்து டிராவல் பண்ணிட்டே வந்துட்டோமா, அடுத்தது ஹோமியோபதி. இந்த ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமாக நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்ன்னு சொன்னாக்க, இந்த மருத்துவ முறையில வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கப்பட்டுச்சுன்றத புரிஞ்சுக்கணும். மனம் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டு. அவன் அந்த மைண்ட்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்குது? இன்னும் நான் நெறைய விஷயங்கள் சொல்றேன் நான் இதுல. அந்த ஒவ்வொரு மனசும் எப்படி வேலை செய்யும்? ஒரு மருந்து பிரசவ நேரத்துல வேலை செய்யுது. அந்த மருந்து என்ன குணமுடையது? எப்படி அது வேலை செய்யுது? அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி சுகப்பிரசவத்துக்கு பயன்படும். அடிபட்ட வலிக்கு பயன்படும். அதே மாதிரி வந்து வந்து உங்களுக்கு வந்து முள்ளு குத்திட்டா பயன்படும். தேள் கொட்டிட்டா பயன்படும். பாம்பு கடி விஷத்துக்கு பயன்படும்.
இப்போ பாம்பு கடி விஷயத்துக்கு இன்னைக்கு டைம் இல்லை. பாம்பு கடி விஷயத்துக்கு வந்து இந்த ஹோமியோபதி எப்படி பயன்படுத்தி பண்றதை பத்தி கூட நம்ம ஒரு செய்தி இருக்கு என்கிட்ட. அதை வந்து இன்னொரு தடவை நான் சொல்றேன் உங்களுக்கு அது. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஆபத்தான நேரங்களில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து ஹோமியோபதி ரொம்ப பயன்படும். ஆனால் மருந்துகள் நான் சஜஸ்ட் பண்ணல. மருந்துகள் கற்றுக்க சொல்லவங்கள தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எதுவாக இருந்தாலும் களவும் கற்றுமாறுன்ற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் ஒரு ஆபத்தான நேரங்களில் வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது ஒரு செய்தி இருக்குது. இன்னும் இதை பற்றி நிறைய செய்திகள் நம்ம இன்னொரு தடவை பேசுவோம். அடுத்ததாக அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்புல இப்ப முடி வந்து வளர்ச்சி இருந்தால் தடுக்கிறதுக்கு பத்தி பேசிட்டு இருந்தோம். முடி வராம போய் இது கொட்டிட்டே இருந்தா என்ன செய்யுது, எப்படி தடுக்கிறது அவன் இடத்துல வந்து முன்மண்டையில கொட்டினா ஒண்ணு, உச்சியில கொட்டினா ஒண்ணு, பின்மண்டையில கொட்டினா ஒண்ணு, பக்கவாட்டுல கொட்டினா ஒண்ணு. யாரா ஒருத்தர் கேளுங்க ஏதாவது ஒரு பாயிண்ட். எது வேணும் ஃபர்ஸ்ட்? இல்ல மொத்தமாவே எது வேணும்? சைடு பக்கவாட்டுல கொட்டுனா இவருங்க மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா, இது கோடு இருக்கிறதா நினைச்சுங்க. இதுல இருந்து 2 விரல் தூரத்துல அடுத்து என்ன, இந்த பக்கவாட்டுல முடி கொட்டது நினைக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா, ஏன்னா இதுதான் குறைவான முடி கொட்டுற இடம். அதனால இதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த மணிக்கட்டு ரேகை இது இந்த பக்கம் இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. இந்த ரேகை இந்த பக்கம் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கங்க. அப்படியே இதுல இருந்து இந்த மோதிரவரில இருந்து நேரா 2 ஜோன் தள்ளி 2 இன்ச்சு, சாரி 2 இன்ச்சு, இந்த இன்ச் 2 இன்ச் தள்ளி இந்த இடத்துல பிரஸ் பண்ணா பக்கவாட்டில் கொட்டக்கூடிய முடி கொட்டுறது வந்து தடுக்கப்படும் ஒண்ணு. அதுக்கப்புறமா நியூ குரோத் வரும். ஒருவேளை இதை பிரஸ் பண்ணும்போது அதிகமாக கொட்டுச்சுன்னு சொன்னா பலமிழந்த அந்த மயிர்காலெல்லாம் வந்து கொட்டிட்டு புதுசாக ரோமங்கள் முளைக்கும். அந்த இடத்துல பயப்பட அவசியம் கிடையாது. நீ கரெக்டாக பண்ண போதும். இந்த நடுவர் மோதிர விரல்ல இருந்து நீ நேரம் கொண்டு வந்தா மணிக்கட்டு ரேகை அங்கேருந்து அகைன் 2 இன்ச்சஸ், இந்த 2 இன்ச்சஸ் 3 விரல்ல 3 இன்ச் இருக்கு. 2 விரல் தூரத்துல இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணா பக்கவாட்டில் கொட்டக்கூடிய முடியை வந்து தடுத்துரும். இது இந்த முடியோட இந்த பக்கத்துல கொட்டுற முடிக்கு இந்த சேஃப்டியான இடம் இந்த பாயிண்ட். இப்போ முன்மண்டையில முடி கொட்டினா, உச்சியில கொட்டினா, பின்மண்டையில கொட்டினா என்னன்றதை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இதுதான் வந்து 4வது தலைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்புல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதயம் சார்ந்த இதயத்தை வந்து எப்படி வலுப்படுத்திக் கொள்வது, இதய நோய்கள் எப்படி விடுபட்டுக் கொள்வதுன்னு பார்த்துட்டே வரோம் இல்லையா. அதுல பால்பிட்டேஷன் அப்படின்னு தலைப்பில் வந்து நம்ம பேசிட்டு வரோம். இப்போ படபடப்பு. இந்த படபடப்பு 3 விதமாக இருக்கும். இதயத்திற்குள்ளேயே ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய படபடப்பு, உடல் உள்ளுறுப்புகளால் ஏற்படக்கூடிய படபடப்பு, உணர்வுகளால் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஏற்படக்கூடிய படபடப்பு. இந்த 3 விதமான படபடப்புக்கான காரணிகள் இருக்குது. அதுல வந்து உள்ளுறுப்புகளால் ஏற்படக்கூடிய படபடப்புக்கு வந்து உங்களுக்கு இடம் சொல்றேன். அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து சரியா புரியலன்னா உங்களுக்கு வந்து அப்புறமா வந்து உயிரோட்டம் வந்து உங்களுக்கு இதுல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ற அந்த பாயிண்ட்டை. இப்போ முழங்கால் முட்டி இருக்கு இல்லையா, முட்டியில இப்படி கை வச்சோம்னு சொன்னா, அதாவது முழங்கால் முட்டியில எப்படி இருக்கும்னு சொன்னா, உருண்டை எலும்பு இருக்கு இல்லையா, உருண்டை அப்படி கோன் ஷேப்ல வரும். அந்த கோன் ஷேப்ல கீழ்ப்பக்கமா எங்க முடியுதோ அங்க இருந்து இந்த பெருவல் 1 2 3 4 5 6 7 8 8 வச்சுட்டு அந்த வந்த உடனே ஒரு ஒரு இன்ச் ஒரு கட்ட வரல இப்படி நிமித்தி முதல்ல வந்து ஹரிசாண்டல் படுக்கை கோடுகள் 8, அதுக்கப்புறம் வெர்டிக்கல்ல 1, 8வது இடம் வந்தோம்னா வெர்டிக்கல்ல 1. இது வந்து உங்களை அந்த பாயிண்ட் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அதை பாருங்க. அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்னு சொன்னா, நெஞ்சு சளி, ரொம்ப உறைஞ்ச சளி, டிபி, இதனால வந்து இதயம் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல கொடுக்க போகும்போது இந்த சளி தொந்தரவுகள் வந்து பாடி ரிமூவ் பண்ணும். இது ஹார்ட்டை வந்து சேஃப்டி பண்ணும். அப்போ எந்த காரணத்தாலேயும் வந்து இதயம் வந்து அதிகமாக ரத்தத்தை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை எந்த இதயத்துக்கு வந்து உடம்பு கொடுக்குது. ஒன்று மனம் சார்ந்த, அல்லது இதயம் சார்ந்த, அல்லது உடல் சார்ந்த, உடல்ல மற்ற உறுப்புகள் சார்ந்த. 3ல நம்ம வந்து இப்ப இந்த எடுத்துக்கிறது வந்து உடல் உள்ளுறுப்புகள் மற்ற உறுப்புகள் சார்ந்த. இப்ப இது வந்து லங்ஸ் பிளஸ் வந்து செரிமான உறுப்புகள்
அதாவது இந்த சளி வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, செரிமான உறுப்புகள், மண்ணீரல், இரைப்பை, கணையம், இதனால வந்து நெஞ்சில் சளி சேருது. இந்த சளியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த முழங்கால் முட்டி கீழே உள்ள பள்ளத்துல இருந்து 8 இன்ச்சு கீழே வரணும், 1 இன்ச்சு வெளியே வரணும். ஒரு கோடு போட்டு சின்ன அந்த இடத்துல பிரஸ் பண்ணாக்க இந்த மார்ல நெஞ்சில் அடைச்சிருக்கிற சளி, தீவிரமான ஒரு மூச்சு திணறல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இருமல் வெளியே வந்து அது கொத்தா வெளியே துப்புற அளவுக்கு வெளியே வரலாம். இல்ல வேற வழியில வந்து யூரின் வழியாவோ, மோஷன் வழியாவோ வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி அந்த பாயிண்ட்ல நீங்க பிரஸ் பண்ண கத்துக்கிட்டுங்க. இப்ப நெறைய சளி இருந்துகிட்டு இருக்குது. அவங்க ஹார்ட் பேஷண்ட் ஏதாவது வந்து ஹார்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி போய் ஆன்ஜியோ வரைக்கும் போயிருப்பாங்க. இல்ல வந்து பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. எது வேணாலும் இருக்கட்டும். பண்ணலாம். இந்த பாயிண்ட்ட தாராளமா தைரியமா பண்ணலாம். ஏன்னா, நெஞ்சு சளியை ரிமூவ் பண்ணக்கூடிய பார்ட் மட்டும் இல்ல, செரிமானத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய, ரெகுலேட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இது. அப்போ இத வந்து நம்ம பயன்படுத்தும் போது, நம்ம எல்லாமே ஹார்ட்டுக்குள்ள நடக்குது அப்படின்றது வந்து நம்ம தவறான நம்பிக்கையோட நம்ம போய் ஹார்ட்ட மட்டுமே நோண்டிட்டு இருக்கக்கூடாது. ஹார்ட்ட மட்டுமே தோண்டி பார்க்கக்கூடாது. அத தாண்டி பல இடங்கள்ல நம்ம இருக்குது இல்லையா? அந்த இடத்துல நம்ம டிராவல் பண்ணணும். பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன இப்ப தொந்தரவுகள் ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு என்ன தொந்தரவுகள் இருக்குதோ, அத ரிப்போர்ட் பண்ணணும். மியூட் பண்ணுங்க. நான் மியூட் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து நேரம் இல்ல. நீங்க மியூட் பண்ணுங்க. நீ யாரோ பேசுறது கேட்குது. அந்த மாதிரி இந்த சளி வந்து அடைச்சு, இல்ல செரிமான கோளாறு ஏற்பட்டு, அதன் காரணமாக அவங்க இதயத்திற்கு வேலை அதிகமா குடுத்து, அந்த நெஞ்சு படபடப்பு வந்தால், இந்த புள்ளி அவங்களுக்கு நல்லா கேட்கும். இது ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, அத விட இவன் கஷ்டம். அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க இத? 5000 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறமா அத அப்படியே காலங்காலமா எப்படி நிர்வாகம் பண்ணிட்டே கொண்டாந்தாங்க. அத மெயின்டெயின் பண்ணி கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் சயின்டிபிக் அப்ரோச்ல வந்து எப்படி இந்த பாயிண்ட்க்கு இந்த பேர் வச்சு, இந்த ரூட்லாம் போட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் விட நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சுக்கணும். இந்த மாரியான மாற்றுமுறை மருத்துவங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப எளிமையானது. வீட்டுக்குள்ளேயே நமக்கு நாமே செஞ்சு சரி பண்ணிக்க முடியும். அந்த வாய்ப்ப நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும். சில பேருக்கு இத பிடிக்குது, பயன்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை ஏற்படுதுன்னு தெரியாது. ஆனா வந்து நம்ம வர வச்சுக்கணும் நமக்குள்ள. இல்லன்னு சொன்னா, நாளைக்கு இன்னொருத்தர பார்க்கணும். இந்த இன்னொருத்தர் நம்மள தொட்டு பார்க்கக்கூடாது அப்படின்ற அடித்தளத்துல தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டினா இது இந்த நிகழ்ச்சி. அப்ப அத வந்து நம்ம சரியா பயன்படுத்தணுமா இல்லையா? அதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம், என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்க இங்க பார்க்குறவங்க வந்து நீங்களும் உங்களை சேர்ந்தவங்களும் இத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அந்த வம்சங்கள் அப்படியே இத அப்படியே டெவலப் பண்ணிட்டே கொண்டு போலாம் நீங்க. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 900 கோடி, 1000 கோடி பேர் இன்னைக்கு உலகத்துல இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு எத்தனை கோடி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நீங்க வேணா ஒரு 5 கோடி வச்சுக்கலாமே! அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுல 10 கோடி வைங்களேன் ஒண்ணும் தப்பு இல்ல. 1000 கோடிக்கு 10 கோடி எவ்வளவு தூரம் இருக்குது? 10 கோடியும் பிளஸ் 20 பேரும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க இன்னைக்கு. அப்போ 10 கோடி பேர் கூட சேர்ந்து இன்னொரு 20 பேர் நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா, உங்கள தாண்டி வந்து கிட்டத்தட்ட 890 கோடி. அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து நீங்க உங்கள வந்து நீங்க வந்து கொண்டாடிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவன் எப்படி ஒரு வாய்ப்பை குடுத்திருக்கிறான். அப்ப எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அந்த விஷயத்துல வந்து நம்ம இது வந்து அருள்மழை பொழியும் நேரம். அருளின் மழையில் நனைவதற்கும், அருளின் நிழலில் நடப்பதற்கும், அருள் என்னும் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நம்மை எல்லாம் வைத்துக் கொள்ளவும் அவன் விருப்பப்படுகின்றான். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். இந்த நிறைவு பகுதியில எப்பொழுதும் போல, இப்பொழுதும் இதை யார் மூலமாக நான் கற்றுக்கொள்கின்றேனோ, அவர்களெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்.
அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.